ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸோ முதலீடுகளை செய்ய ஆரம்பிங்க. நம்ம வெறுமனே பணத்தை சேவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது நம்மளை வளர்ச்சியை நோக்கி நடத்தாது. இப்போ நம்ம முன்னாடி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும், ஆனால் வளர்ச்சிக்கு நமக்கு உதவாது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுறது என்ன அப்படின்னா முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒரு 20% இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொத்த வருமானத்திலேருந்து பிரித்து வச்சுருக்கிறீங்க. அந்த பணத்திலேருந்து நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பழகணும். இதுலேயுமே கூட இந்த மொத்த 20% இருக்கிற பணத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வேறு வேறு இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுது ரொம்ப சேஃப் சைடில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பேங்க் மூலமாக நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட், ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க்கில் டைரெக்டாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சேஃப் சைடில் இருப்பீங்க. ஏன்னா பேங்க் உங்களுக்கு அவங்க ஒரு சேஃப்டி நெட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ரிஸ்க்கும் அதில் அதிகமாகும். அண்ட் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். இதில் என்னுடைய அந்த 20%ல் நான் எவ்வளோ பணத்தை நான் பேங்க் சைடில் சேஃப்டியாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எவ்வளோ பணத்தை கொஞ்சம் அதிகமான ரிட்டர்னுக்காக ரிஸ்க் எடுத்து மற்ற விஷயங்களை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அண்ட் லேண்டு வாங்குறது, கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லையே கிடையாது. உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர், உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எவ்வளோ பணத்தை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நம்ம மாதம் ரெகுலராக டிசிப்ளினாக கொஞ்சமாக ஒரு பணத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் அது ஒரு பல வருட காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வளர்ந்து நிற்கும். அது பல விதங்களில் நமக்கு உதவி செய்யும். அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.